வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை முண்டகை பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது கடந்த 7 தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட கோர சம்பவமான அந்த நிலச்சரிவில் சிக்கி பல மக்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை இந்த மக்களுடைய உடல்களை மீட்கும் பணியில் தற்போது இந்த மீட்பு பணித்துறையினர், இராணுவத்துறையினர், தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களுக்கு உதவும் வகையிலும் அதே சமயத்தில் உடல்களை மீட்டெடுக்கும் பணியில் தற்போது நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் தற்போது இங்கே இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இதை கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இங்கே வந்து மக்கள் உடலை எடுப்பதற்காக வந்திருக்கிறீங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? மிகுந்த கனத்தோடு தான் நம்ம இதை பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஃபீல்டில் 5 வருஷமாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு கோரத்தாண்டவம் நம்ம பார்த்ததில்ல. இந்த இடத்துல வந்தோன்னா கை தனியாக, கால் தனியாக, குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்தாங்க. எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிகள்லாம் எடுத்து கிரெமட்டோரியம் கொண்டு போகிறது, எல்லா வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மீட்பு பண்ணி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசி பகுதியில் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து இறங்கின பகுதி தான் வந்து வீடுகள்லாம் அடிச்சுட்டு வந்தது. இப்போ அந்த பகுதியில் இன்னுமே மீட்க முடியாத சூழ்நிலையில் இன்னும் இராணுவத்துலேயுமே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட இணைஞ்சு ஒரு டீம் வந்திருக்கிறாங்க, கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களும் நம்மளோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி எங்களுடைய ரெவின் ஆம்புலன்ஸ் டீம் கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இங்கே ஒரு இந்த மாதிரி கோர சம்பவம் நடந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து தற்போது வந்து நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு, உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு போய் நீங்கள் அங்கே எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மனது ஒரு மாதிரியாக இருக்கும். தற்போது இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தாண்டி உடல்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் உங்கள் மனதெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடியோ அல்லது ஒரு பேஷண்ட்டோ கூப்பிட போகிறாங்கன்னா அப்போ வந்து எங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் தெரியலை. சகஜமாக ஒரு நாள் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் இத்தனை மக்கள் இறந்து போயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்தக்கது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இங்கே மக்கள் வந்து சாப்பாடுக்கு தவிக்கிறாங்க, அப்புறம் எல்லா இதுவுமே சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தோம். முக்கால்வாசி வந்து மெடிக்கல் சம்மந்தமாக உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா தேவைப்பட்டுச்சு. அதனால் எல்லாமே இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். உயிரிழப்பு எப்படி பார்க்குறீங்க? ஏற்க முடியாது, அது மனதளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, எங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. சரிங்களா. நாங்களும் இந்த ஃபீல்டில் இறங்கி நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் வேலை செஞ்சாலுமே எங்கள் உள்மனது வந்து ரொம்ப வலியோடு தான் நாங்கள் இந்த செஞ்சிட்ருக்குறோம். சார் வணக்கம். அதாவது தற்போது இந்த பணியில் வந்து நீங்களும் ஈடுபட்டுருக்கீங்க. ஒரு தமிழராக இங்கே தமிழர்களும் உயிரிழந்திருக்காங்க, கேரள மக்கள் அனைத்து தரப்பு மக்களுமே உயிரிழந்திருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தமிழராக எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வேதனையான விஷயம் தாங்க, ரொம்ப கடுமையான வேதனையான விஷயம். இதை வந்து இது சொல்கிறக்கெல்லாம் என்னால் முடியல. இது சொல்லக்கூடிய விஷயங்களும் இல்லை. இது மேலோட்டமாக ஏதோ எல்லா சப்ஜெக்டையும் சொல்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போகிற மேட்டராக தெரியல. இது ஒரு பெரிய பேரிழப்புங்க. இதுக்கு இன்னும் இதுக்கு ஈடு இதுதானுங்க. நான் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு சம்பவத்தை, எனக்கு வயசு 50 மேலே ஆகுதுங்க, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே கிடையாது. இது முதல்ல இருக்கிறனால ரொம்ப ஜீரணிக்க முடியலைங்கனால அவ்வளோ நாள் இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியலைங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வலியான ஒரு சம்பவம். ஏன்னா குழந்தைகளோடது, பச்சை குழந்தைகளை காணணுங்கிறாங்க. இங்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் போச்சுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. இந்த சம்பவங்களை மொத்தமாக கண்ணு முன்னாடி பார்க்காதுங்கிறது இது ரொம்ப வேதனையான விஷயங்க. இது வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இது என்ன சொல்ல முடியுங்க? இது கை கால் குழந்தைங்க அடிச்சுட்டு போச்சுங்கிறாங்க. அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு காலுக்கடியில் சிக்கி கை தனியாக, காலு தனியாக, குழந்தைங்க எத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்க இன்னொன்று தெரியல. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு பாதி பேர் தான் எடுத்துருக்குறாங்க. இன்னும் மீதி இருக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறதுலேருந்து தாண்டி அந்த பக்கம் பல பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த பக்கமெல்லாம் இங்கேருந்து அடிச்சுட்டு போனவங்களாம் ஜாஸ்தி, அந்த பக்கம் நிறையா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கிடைக்கல. இன்னும் எத்தனை பேர்த்த தேடி எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க. ஏன்னா இன்னும் மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இராணுவங்களும் காவல்துறைகளும் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களும் எல்லாம் பயங்கர ஒரு சப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே மக்களுக்கு ரொம்ப துணையாக நிற்கக்கூடிய இராணுவங்களும் காவல்துறைகளும் இந்த மாதிரி மீடியாக்களும் இந்த மருத்துவத்துறைகளும் ஆம்புலன்ஸ்காரங்களும் இங்கே இருக்கக்கூடியவங்க தான் இவங்க ஒரு அற்புதமான வேலையில் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தரணும். அதாவது மற்றொரு தமிழர் இருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? இப்போ இது மாதிரியான பணிகள் நடந்துட்டு இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க மனதளவில்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் சார். நல்லா வேலைகள் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் நடந்த சம்பவங்கள் நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம டிவியில் பார்க்குற மாதிரியோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரியோ இல்லை. இங்கே வரும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா, இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கா, இப்போ எப்படி ஜனங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது. சரிங்க. இங்கே வந்து பார்த்தா தான் அதோட சூழ்நிலை நமக்கு தெரியுது. இந்த உயிரிழப்புகள், ஆமாம், உயிரிழப்புகள் நிறைய ஆயிருக்கு.
இது இயற்கையோட இது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால் இது இப்போ இருக்கிறவங்கள எல்லாமே இது பண்ணி ஹோமில் வச்சுருக்காங்க. நல்லபடியாக வேலை நடந்துகிட்ருக்கு. தற்பொழுது நாம் இங்கே இருக்கின்றவர்களிடம் கேட்டபோது கூட சொல்கிறார்கள், இந்த இழப்பு என்பது மிகவும் பேர் இழப்பு என்றும், அதே சமயத்தில் இவர்களுடைய தமிழர்களின் முகத்திலும் கூட சரி, இந்த கேரள மக்களினுடைய முகத்திலும் சரி, இந்த 7 நாட்களாக கண்ணீரும் சோகமுமாக தான் தற்போது இருந்து வருகின்றனர். நம்மிடையே குறிப்பிட்ட தமிழர்களை பொறுத்தவரை இது எப்படி சொல்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை, இது எங்களுக்கு சொல்லாக வாயில் கூட வர முடியல, அவ்வளோ இழப்பு. குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கைகள் தனியாகவும் கால்கள் தனியாகவும் ஆங்காங்கே கிடைக்கின்றது. இது மிகவும் எங்களுக்கு வலியை தான் ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.